ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதங்களில் கடைசியாக இருக்கக்கூடியது பங்குனி மாதம். இந்த பங்குனி மாதம் கடைசியாக இருந்தாலுமே கூட ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மாதம் அப்படின்னு சொல்லணும். பொதுவாக நவகிரகங்களின் தலைவனாக இருக்கக்கூடிய சூரியன் ஒவ்வொரு ராசியிலும் பயணிக்கக்கூடிய காலங்களை வைத்து தான் தமிழ் மாதமே கணக்கீடு செய்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா, தலைவனாக கருதக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு வரக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தை தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கும் பங்குனி மாதம் பிறந்தாச்சுங்க. இந்த பங்குனி நமக்கு எத்தகைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, கிரக சூழ்நிலைகள்லாம் எப்படி இருக்குது, அதுவும் குறிப்பிட்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அடையக்கூடிய பலன்களை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது முதல ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் தாங்க. புதிதாக ஒரு மாதம் பிறக்கும் பொழுது எல்லாரிடையுமே ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்க தான் செய்யுது. ஸோ அப்படி மிதுனராசி நேயர்கள் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ பதிவாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பல நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்க. ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கிரக சூழ்நிலைகள்லாம் இருக்குது. வாங்க என்னென்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, ராசி மண்டலத்தில் 3ஆவதாக இருக்கக்கூடியவர்கள். ஸோ இவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம முதல்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாங்க. ஏன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். அதாவது இவர்கள் விவேகமானவர்களாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலுமே அதை ஒரு முறைக்கு பல முறை ஆலோசித்து அதில் கிடைக்கக்கூடிய முடிவுகள் நல்லதாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா செய்யக்கூடியவங்க. இந்த டைமில் அவங்க சமயம் பார்த்து நடந்துக்குவாங்க. அந்த ஒரு குவாலிட்டி அவங்கள்ட்ட அதிகமாகவே இருக்குது. எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ரொம்ப ரொம்ப அனுபவசாலியாக இருப்பாங்க. மன அமைதிக்காக அதிகமாக கோவில்களுக்கு போகிறதோ, தர்ம காரியங்கள் செய்யக்கூடிய விஷயங்களையோ இது எல்லாத்தையுமே செய்வாங்க. ஏன்னா அவர்களுக்கு தெரியும் ஒவ்வொரு நாளும் கடவுள் நமக்கு கொடுத்த பாக்கியம் அப்படின்னு. ஸோ அந்த நாட்களில் நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கிறவங்க தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கணும், மற்றவர்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது, இது போல் நிறைய விஷயங்களுக்காக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. மேலும் மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழக்கூடியவங்க இவங்க தாங்க. அன்பிற்கு ரொம்ப ரொம்ப கட்டுப்படக்கூடியவங்க இவங்க தான். ஸோ இவங்களை அன்பால் பேசியே நம்ம சமாதானப்படுத்திடலாங்க. ஸோ இது போல் குவாலிட்டியோட உங்களுடைய குடும்பத்தில் யார் இருக்காங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்களில் மற்றவர்களோட எப்போதுமே இவங்க விரோதத்தை மட்டும் வளர்த்துக்கவே மாட்டாங்க. அப்படியே ஒரு வேளை இருக்குது அப்படின்னா கூட அதை உடனுக்குடன் முடிச்சிக்கக்கூடியவங்க இவங்க தாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க இவங்க தான். ஸோ இந்த பழமொழி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதே போல் தான் எது பேசணும் அப்படின்னாலுமே முகத்துக்கு முன்னாடி நேராகவே சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே ஒருத்தங்க இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விதமான விஷயங்களையும் ஆலோசனைகளையும் இவங்க கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட சிறப்பு மிக்க குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு பங்குனி மாதம் ரொம்ப அற்புதமான பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது. வாங்க என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம். பங்குனி மாதம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் சூரிய பகவான் தன்னுடைய குருநாதர் பிரகஸ்பதியாகிய குருவாகிய மீனத்தில் அமர்ந்து இதுவரை தன் கொற்ற பாடங்களை எல்லாம் தன்னுடைய குருநாதரிடம் சொல்லி மதிப்பெண்களை பெற்று தேர்வில் தேர்ச்சி அடையக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் பரவலாகவே தேர்வு நடைபெறக்கூடிய மாதம் இந்த டைமில் இயற்கையாகவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் தான் நம்ம இதுவரைக்குமே சம்பாதித்த சம்பாத்தியம், அதற்கான வருமான வரிகள், செலவுகள், சேமிப்பு அப்படின்னு எல்லா கணக்குகளையும் கரெக்டாக பார்க்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதத்தை வச்சுருக்காங்க. 12வது மாதமாக இருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதத்தில் கடைசி நட்சத்திரமாக வரக்கூடிய பங்குனி உத்திர பெருவிழா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. இந்த மாதத்தில் தான் இது சிறப்பாக கொண்டாடப்படுவாங்க. முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் பார்க்கப்படுது. கூடவே இந்த மாதத்தில் ராம நவமியானதும் கொண்டாடப்படும். வழிபாடு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை நம்ம எடுத்துக்கலாம். கல்யாணம், தெய்வ காரியங்கள் இது எல்லாத்தையும் இந்த டைமில் நிறைய பேர் சிறப்பாக செய்வாங்க. நிறைய விசேஷங்களோட அற்புதமான ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் காணப்படுதுங்க. ஸோ எவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடிய இந்த பங்குனி மாதம் மிதுன ராசி நேயர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது, என்ன விஷயத்துல எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்றத பற்றியும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
மிதுனராசி நேயர்களை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு சில மாதங்களாகவே ரொம்ப ரொம்ப நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ஏன்னா 9வது வீட்டில் உங்களுக்கு அமர்ந்து பாடாப்படுத்தி பெற்றோர்களுக்கு மருத்துவ பிரச்சனைகளை கொடுத்து இது போல் நிறைய பிரச்சனைகளை கொடுத்து வந்தவர் சூரிய பகவான் தாங்க. ஸோ அவர் இப்போ வந்து உங்களுக்கு இடம் மாறிட்டார். அதனால் இனி கவலைப்படாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10வது வீட்டுக்கு வந்து அடியெடுத்து வச்சுருக்காரு. ஸோ இந்த டைமில் உங்களுடைய குடும்பத்தில் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். அதாவது எதிர்பார்த்ததெல்லாம் விரைவில் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த அந்த பனிப்போர்னு சொல்லக்கூடிய நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள், இந்த ஈகோ ப்ராப்ளம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாம் இனி வந்து சரியாக போயிடும். சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து வாழ போகிறீங்க. கூடவே பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணியாதிபதியே சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இந்த டைமில் உங்களுக்கு ரொம்ப சாதகமான இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. நிறைய சாதகமான இடங்களில் இவர் பயணம் செய்கிறதுனால உங்கள் பிள்ளைங்களுடைய படிப்பு, ஆரோக்கியம், திருமணம், கலைகள் இப்படி எல்லா விஷயத்துலேயுமே விலக்கி பிள்ளைகளுடைய படிப்பில் வந்து முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில வீடுகளில் என்னதான் குழந்தைகளை படி நம்ம சொல்லிகிட்டே இருந்தாலுமே கூட அவங்களுக்கு அந்த படிப்பில் ஆர்வம் இருக்காது. விளையாடணும், இல்லைன்னா வந்து வேறு ஏதாவது ஒரு ஆர்ட்டில் இந்த மாதிரி தான் கலைகளில் தான் ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், அவங்களால படிக்க முடியாமல் போயிருக்கும். ஸோ இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த டைம் வந்து சிறப்பாக இருக்குங்க. எல்லாம் வந்து முறியடித்து படிப்பில் வந்து முன்னேற்றம் அடைவாங்க. நல்ல அலுவலகத்தில் வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே வந்து காணப்படுது. பழைய இடங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இப்போ புதுசாக இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது ஒவ்வொருத்தங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அமையக்கூடியது. எல்லாருக்கும் இது அமையும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதற்குரிய சூழ்நிலைகளோடையும் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நடக்கும். மேலும் உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுங்க. இவர் புதன் அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும், புத்திக்காரகன். நம்மளுடைய அறிவாற்றலை அதிகரிக்கக்கூடியவர் பார்த்திங்கன்னா புதன் தான். ஸோ இந்த டைம் இவர் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக வந்து இருக்கிறாரு. ஸோ இதனால் உங்களுக்கு எல்லா விஷயத்திலுமே வெற்றிகள் அப்படிங்கிறது அதிகமாகவே வந்து இருக்கும். மேலும் பங்குனி மாதத்தினுடைய பிற்பாதியில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் நல்ல கவனம் வந்து எடுத்துக்கோங்க. அதுவும் குறிப்பாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் கவனமாக நீங்கள் இருக்கணுங்க. ஏன்னா பங்குனி மாதத்தினுடைய பிற்பகலில் புதன் வக்ரம் அடைய ஆரம்பிச்சிடுவார். ஸோ நீங்கள் வந்து நிதானமாக இருக்கணும். உங்களுடைய ராசி நாதன் வக்ரம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் பொறுமை அவசியமாக தேவைப்படுதுங்க. ஆனாலுமே கூட இந்த காலகட்டங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா விதமான நல்ல விஷயங்களுமே சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவிகள் மூலமாக உங்களுக்கு நிச்சயம் நடக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரம் செய்கிறவங்களாம் இந்த டைமில் முழுக்க முழுக்க லாபகரமான ஒரு வேலைகளை வந்து செய்வீங்க. புதுசாக கிளை தொடங்குவது, புதுசாக ஏஜென்சி துவங்குவது, இதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கூட அதிகமாகவே காணப்படுதுங்க. குறிப்பாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுடைய கை தாங்க ஓங்கி இருக்கும். உங்களுடைய குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாலுமே கூட மதுனராசி நேயர்களுடைய கை தான் ஓங்கி இருக்க போகுது. எல்லா விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மேலும் இந்த பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றிகள் அப்படின்றது நிறையவே கிடைக்கும். நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் உங்களால் செய்ய முடியும். ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இது போல் எல்லாமே வந்து நல்லதாக நடக்கணும் அப்படின்னா இறை வழிபாடும் நீங்கள் வந்து செய்யணுங்க. குறிப்பிட்டு இந்த டைமில் நீங்கள் வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வருவது சிறப்பான பலன்களை எல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நடைபாதையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது ஆதரவற்றவர்களுக்கு தயிர் சாதம், குடை, காலணிகள் இதெல்லாம் நீங்கள் தானமாக வந்து வாங்கி கொடுக்கலாம். எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. உங்களுடைய வசதிக்கு ஏற்ப எத்தனை பேருக்கு இந்த தான தர்மங்களை செய்ய முடியுமோ கண்டிப்பாக வந்து நீங்கள் செய்யுங்க. இது மாதிரி செய்கிறதுனால அபரிவிதமான நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இறை வழிபாடு ஒன்று தான் நம்மளுடைய மனதுக்கு நிம்மதியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுனால தொடர்ந்து இறை வழிபாடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். பொதுவாக இது போன்ற பலன்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மட்டுமே வந்து கணக்கீடு செய்யப்படுது. ஏன்னா கிரக சூழ்நிலைகள் மாறும் பொழுது, நேர காலங்கள் மாறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எல்லா விஷயங்கள்லையுமே வந்து மாற்றங்கள் வந்து நடக்கதாங்க செய்யுது. ஸோ அப்படிப்பட்ட மாற்றங்களை நீங்கள் வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணத்துக்கு வந்துட்டீங்க. இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இனி சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து உருவாயிடுச்சு. ஸோ இனி கவலைகள் எதுவும் வேண்டாம். தொடர்ந்து உங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களை வழிபாடு செய்வதாலேயே நல்ல
நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும். கூடவே இந்த பதிவில் மகர ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரியான பரிகாரங்களை செய்யலாம், செய்வதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.